வணக்கம் நண்பர்களே, பாருங்க எவ்வளோ மழை பெஞ்சு கிடக்கு பாருங்க. கிரவுண்டே ஒன்றுமே இல்லாமல் கிடக்கு. அதுலேயும் கிரிக்கெட் விளாட வந்துட்டாருங்க. பாருங்க, இன்னைக்கு கிரவுண்டே சுத்தம் பண்ணுறதோட சோழி முடியும்னு நினைக்கிறேன். ஓடி ஓடி இன்னையோட கிரிக்கெட் விளாட முடியாது, அந்தளவுக்கு விளாட போகிறாருங்க. பாருங்க நண்பர்களே, கண்டிப்பாக இதை முடிச்சுக்கு வந்துடுறேன். இந்த இந்த நண்பர்களை பாருங்க பாருங்க, ஏங்க இங்கே வந்து பாருங்க, இவ்வளோ மழையிலையும் எங்கேயும் போகாமல் இதுக்குள்ளே வச்சு விளாட்றாருங்க. பாருங்க, பிச்செல்லாம் ஒன்றுமே தெரியல, இதில் விளாட போகிறாருங்களாம். பாருங்க நண்பர்களே, வச்சு போங்க. மழை பெஞ்சு எல்லாம் பாருங்க, கிரவுண்டே சோழி முடிஞ்சு. ஆனால் இதில் விளையாண்டே ஆகணும்னு இருக்காருங்க. இந்த நல்லா பயங்கரமாக வெயில் அடிக்கும், அன்றைக்கெல்லாம் விளையாடவே மாட்டாருங்க. இன்றைக்கி மழை பெஞ்சு எது பிச்சு எது கிரவுண்டு அப்படி ஒன்றுமே தெரியலை. ஆனால் பாருங்கள், கிரிக்கெட் ஆட கிளம்பிட்டார் இந்த ஸ்டெம்பு உண்ட்ராப்பில் கேப்டன் அவர்கள். பாருங்கள், பிரவீன் இப்போ ஆள் பிரிக்காது. இப்போ தான் ஆளை பிரிக்கிறாருங்க. மணி 7 மணி ஆக போகுது, இப்போ தான் ஆள் பிரிக்கிறாருங்க இருட்டுக்குள்ள விளாடத்துக்கு. இந்த வர்றேன். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு மழையிலையும் வைக்கிறீங்களு. இந்த அப்போ போடுறேன், அப்புறம் இந்த ஆன் பண்ணிட்டேன், பண்ணிக்கிறோம் வாங்க. இங்கே பாருங்கள், ஐயோ இன்னைக்கு அவ்வளோதான். இன்னைக்கு இதில் லைவே போடுறேன் பாருங்க, எல்லா பக்கமும் மழை பெஞ்சு கிடக்கு. இன்னைக்கு மழையிலையும் ஆட்டம். அவர் கேப்டன் பிரபாகரன் அவர்கள் பேட்டிங் பண்றாப்ல. கீப்பர் இல்லை, வலிக்கு விழுந்துட்டான். இதுதான் மேட்ச், வலிக்கு விழுந்து விட்டான். எப்படி ஓடுவாரு? இந்த வீடியோ கட் பண்ணி போடுங்களேன். இதையா பாருங்க, ஓட முடியல, ஓட முடியல பாருங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் ஆக போகுது. இன்னைக்கு இதுதான் பெரிய அவனுக்குள்ள பிச்சு வச்சு விளாடலாம். இங்க இருங்க, அவனை ஊனி விட்டு விளாடலாம். கீப்பர் போடுங்க. கீப்பரா கீப்பர் இல்லாமல் எப்படி மேட்ச்சு பாருங்க. இதுதான் மேட்ச் இன்னைக்கு. நண்பர்களே பாருங்க, லைவ்லேயே வச்சு இருந்திருக்கலாம். லைவை கட் பண்ண நம்ம மிகப்பெரிய தவறாக போச்சு. பாருங்க, ஒரு ரன்னு எப்படி ஓடினாலும் இங்கே ஒரு ரன் தான் ஓடலாம். என் பாருங்க, வலிக்கி விழுந்தா கால் உடைஞ்சிடும். அடுத்த பந்து ரவி சாஸ்திரி எல் பாலாஜிக்கு. எல் பாலாஜி பேரண்ணா? ரவி சாஸ்திரி அவர்கள் எல் பாலாஜி. இதோ பிரவீன் அவர்கள் கீப்பருக்கு ரன் அவுட். கால் பாருங்க ஓடிச்சு. ஓவர் த்ரோ வழியாக அணிக்கு மேலும் ஒரு ரன் கூடுகிறது. இங்க பிச்சு நல்லா இருக்கு. அம்பேர் வந்து பிச்சை கவனிங்க. பாருங்க, அம்பேர் வந்து பிச்சை கவனிங்க எப்படி இருக்குன்னு. அவுட் ஷாட், சூப்பர் கீப்பர், அருமையான கீப்பர். எல்லா பந்தையும் விட்டுறார். ஆமாம், ஏங்க பந்தே பிடிக்க முடியலங்க. ஏங்க பாருங்க, இன்னைக்கு விளாண்ட மாதிரி தான். இன்னைக்கு இந்த டீம் மட்டும் தான் பேட்டிங் முடிக்கும். 5வது பால், ஆனால் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆச்சு. பவுண்ட்ரி, 2 ரன்னுக்கு வாய்ப்பு. 2 ரன்னு கண்டிப்பாக 2 ரன் அடிக்கலாம், ஓடலாம். அற்புதமான பேட்டிங், சூப்பர் பேட்டிங் பாருங்க. இதான் நம்ம கிரவுண்டு ஃபுல்லாக இன்றைக்கி மழை பெஞ்சிருச்சு. ஆசையாக வந்து இதில் கீப்பர் பத்தியெல்லாம் சொன்ன நாளைக்கு பற்றி ஓடுறாப்புல. கீப்பரு பந்து விட்டுறாப்புல. இப்போ ஒரு பந்து கூட பிடிக்க மாட்டாப்புல. அவர் தான் ட்ரெண்டிங் ஆகுறாப்புல. அடமலையிலும் விடாத விளையாட்டு. பார்த்தி மாப்பிள்ள எல் பாலாஜிக்கு. அந்த விழுந்துட்டாப்புல. கீப்பர் கிட்ட விழுந்துட்டாப்புல. ஐயோ, ஓகே பாய்.